தமிழ் திரைப்பட உலகின் மூத்த தயாரிப்பாளராகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் விளங்கிய கே. ராஜன் சென்னையில் தற்கொலை செய்து கொண்ட தகவல் ஒட்டுமொத்த திரையுலகையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு வயது 85. சென்னையில் உள்ள அடையாறு ஆற்றில் நேற்று மாலை அவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் தெரிந்து ராஜனின் உடலை மீட்ட தீயணைப்பு மீட்புத்துறை சவ பரிசோதனைக்காக உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இவரின் தற்கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். 1980களின் தொடக்கத்தில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நம்ம ஊரு நல்ல ஊரு, பிரம்மச்சாரி போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்தவர் கே. ராஜன். திரைப்பட தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் சினிமா தொழிலாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் உரிமைகளுக்காக திரையுலக மேடைகளில் எப்போதும் துணிச்சலோடும் வெளிப்படையாகவும் குரல் கொடுத்து வந்த ஆளுமையாக அவர் மதிக்கப்பட்டார். குறிப்பாக உச்ச நடிகர்கள் தங்களின் சம்பளத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், சிறிய பட்ஜெட் படங்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை போன்ற இவரின் பேச்சுக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சர்ச்சையானதும் உண்டு. இந்நிலையில் 85 வயதில் கே. ராஜனின் எதிர்பாராத முடிவால் அதிர்ச்சி அடைந்துள்ள திரையுலகினர், நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் பலரும் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்குள் நிலவும் உட்பூசல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மேலும் மோசமடைந்தால் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு திடீர் பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு விடுப்பேன் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். அவரின் இப்பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணிக்குள் நிலவும் முறுக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மக்களிடம் புதிய நம்பிக்கையை பெறவும் பிரதமருக்கு இருக்கும் இறுதி வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஜோஹர் பாருவில் நடைபெற்ற PKR பொதுப்பேரவையின் முடிவில் அன்வார் சற்று தடித்த குரலில் இதனை தெரிவித்தார். Malah dalam tempoh terdekat saya akan panggil pimpinan Pakatan Harapan untuk berunding. Bukan saja di negeri ini, malah kita harus berfikir serius. Kalau inilah cara kita memperkotak-katikkan dan meretakkan hubungan dalam kerajaan, apakah mungkin kita pilih untuk mengadakan pilihan raya umum seluruh negara? Tapi biarlah kita putus bersama. Tarikh itu keputusan Perdana Menteri, tapi saya ini harus dengar nasihat dan kawan-kawan. Tetapi yang pentingnya di Johor sudah diumumkan, di Negeri Sembilan ada 2 negeri ini almost certain kita lawan semuanya. Apakah orang Johor sedia? Negeri Sembilan sedia? Lawan tetap, lawan sampai, membujur lalu menentang Pakatan. கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்காமல் மற்றவர்கள் முறுக்கிக் கொண்டால் PKRம் அதிரடி நடவடிக்கையை எடுக்கும். அவ்வகையில் ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து 56 தொகுதிகளிலும் பக்கத்தான் ஹரப்பான் தனித்தே போட்டியிடும். நெகிரி செம்பிலான் சட்டமன்றத்தையும் கலைத்து 36 தொகுதிகளிலும் பக்கத்தான் ஹரப்பான் தனித்தே நிற்கும் என்றார் அவர். மற்றவர்கள் சமாதானமாக சென்றால் நாங்களும் இணக்கமாக இருப்போம் என பேராளர்களின் பலத்த கரவொலிக்கிடையே அன்வார் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் 5 ஆண்டு தவணை காலத்தை நிறைவு செய்யும் ஜோஹர் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடக்கும் போது அனைத்து 56 தொகுதிகளிலும் பரிசான் நேஷனல் தனித்தே போட்டியிடும் என மாநில மந்திரி பசார் அறிவித்திருக்கும் நிலையில் அன்வாரின் இப்பேச்சு அமைந்துள்ளது. இதனிடையே வேறொரு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார் இது குறித்து துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டாக்டர் ஹமட் ஜைத் ஹமீடியுடன் மிக சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அதன்போது ஜோஹரில் பக்கத்தான் ஹரப்பான் பரிசான் நேஷனல் இடையிலான தேர்தல் கூட்டு யுக்தி மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளதாக அவர் கூறினார். நமக்குள் ஏன் வீண் சண்டை என்றார் அவர். கூட்டணி கட்சிகளிடையே தேர்தல் தொகுதி பங்கீட்டில் எழுந்துள்ள இப்பிரச்சனை திடீர் தேர்தல் என்ற பேச்சு வரைக்கும் சென்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எதிர்க்கட்சி கூட்டணியான பக்கத்தான் நேஷனல் தங்களுடன் தேர்தல் உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பும் பிற அரசியல் கட்சிகளுக்கான நிபந்தனைகளை வகுக்க ஒரு சிறப்பு செயற்குழுவை அமைக்க உள்ளது. உறுப்பு கட்சிகளின் பிரதிநிதிகளை கொண்டு இந்த சிறப்பு குழு உருவாக்கப்படும் என பக்கத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் டாக்டர் தாக்கியுடின் ஹசன் தெரிவித்திருக்கிறார்.
பெரிக்கத்தன் நேஷனல் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ உறுப்பு கட்சியாக மாறாமல் கொள்கை அளவில் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் ஒரு வியூக பங்காளியாக இணைந்து செயல்பட அக்கூட்டணி தயாராக இருப்பதை இந்த நடவடிக்கை காட்டுகிறது. அதேவேளையில் பரிசன் நேஷனல் கூட்டணியின் உறுப்பு கட்சியான மாயிகா தங்களின் கூட்டணியில் இணைவதற்கான அழைப்பை பெரிக்கத்தன் நேஷனல் உச்சமன்றம் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது. மாயிகா தரப்பிலிருந்து முறையான ஒப்புதல் கிடைக்காததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தக்கியுடன் தெரிவித்தார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த 4 மாதங்களுக்குள் நடத்தப்படலாம் என தெரிகிறது. மாநில பரிசன் நேஷனல் தலைவரும் முதலமைச்சருமான டத்தஸ்ரீ அப்துல் ராஃப் யூசுப் அடுத்த 120 நாட்களுக்குள் பொருத்தமான ஒரு தேதியை தேர்ந்தெடுக்க மாநில தலைமை ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதத்துடன் முடிவடைவதாக இருந்தாலும் அதுவரை காத்திருந்தால் தேர்தல் பிரச்சாரங்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வரக்கூடும் என்று அவர் விளக்கினார். அந்த காலகட்டம் புனித ரமலான் மாதம் மற்றும் ஹரிராயா பண்டிகையோடு வரும் என்பதால் அதற்கு முன்பதாகவே தேர்தலை நடத்த திட்டமிடப்படுகிறது. இவ்வேளையில் ஜோஹர் பரிசன் நேஷனல் எடுத்த முடிவை போல மலாக்கா பரிசன் நேஷனலும் தனித்து போட்டியிடுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் மற்ற கட்சிகளுடன் இணைவதா அல்லது தனித்து களமிறங்குவதா என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அப்துல் ராஃப் கூறினார். இருப்பினும் கடந்த ஆண்டு முதலே இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் தற்போதைய பரிசன் நேஷனல் மாநில தலைமைக்கு மக்கள் மத்தியில் பலத்த ஆதரவு இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2021 மலாக்கா மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 21 இடங்களை கைப்பற்றி பரிசன் நேஷனல் அமோக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். கிடாவில் நிகழ்ந்த ஓர் அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தில் பெண் ஒருவர் கழுத்தில் குத்தப்பட்ட நிலையில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய நபர் அந்நியர் அல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நன்கு தெரிந்தவர் தான் என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு 9:15 மணி அளவில் கப்பாலா பாத்தாஸ் ஜலான் தீத்தி காஜாவில் உள்ள ஓர் உணவகத்திற்கு வெளியே காரினுள் அமர்ந்திருந்த போது 35 வயது அந்த அரசு ஊழியர் தாக்கப்பட்டார். கழுத்தில் ஆழமான வெட்டுக்காயத்துடன் இருந்த அந்த பெண் சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபரும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்பதால் இது தற்செயலாக நடந்த தாக்குதல் அல்ல என்பது உறுதியாகியுள்ளது. தலைமறைவாக உள்ள சந்தேக நபரை தேடும் பணியிலும் இந்த தாக்குதலுக்கான பின்னணி காரணம் என்ன என்பதை கண்டறியும் பணியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபுடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ ஏயோன் பிக் ஃபாலேமுக்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரைக்குங்க. நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன்
பலவிதமான பொருட்கள், பலவிதமான உணவு வகைகள் நீங்கள் சுவைப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என காத்துக் கொண்டிருக்கின்றது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உலக மகா கோடீஸ்வரர் ஈலான் மாஸ்க் இன்ஸ்டாகிராம் செயலி பெண்களுக்கானது என கூறிய கருத்து உலகளவில் இணையவாசிகளிடையே பெரும் விவாதத்தையும் கண்டனங்களையும் எழுப்பியுள்ளது. சமூக ஊடக பயன்பாட்டுக்கு பழக்க வழக்கங்கள் குறித்த ஒரு விவாத காணொளிக்கு பதிலளித்த ஈலான் மாஸ்க் இன்ஸ்டாகிராம் பெண்களுக்கானது என்று பதிவிட்டார். அதோடு நிற்காமல் சில சமயம் வளர்ந்த ஆண்கள் தங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை எனக்கு அனுப்பும் போது நீங்கள் பாலின மாற்றம் செய்து கொள்ளப் போகிறீர்களா என்ற நினைக்க தோன்றுகிறது என அவர் பதிவிட்ட கூடுதல் கருத்து சர்ச்சையை மேலும் விஸ்வரூபமாக்கியுள்ளது. ஈலான் மாஸ்கின் இந்த கருத்துகள் பெண் வெறுப்பு மற்றும் பாலின பாகுபாடு தன்மையை காட்டுவதாக வலைத்தளவாசிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். உலக அளவில் இன்ஸ்டாகிராம் செயலியை ஆண்கள் மற்றும் பெண்கள் சம அளவில் பயன்படுத்தி வரும் வேளையில் மாஸ்கின் இந்த கருத்து தேவையற்றது என பலர் சமூக வலைத்தளங்களில் சாடி வருகின்றனர். கொஞ்ச காலம் சர்ச்சையிலிருந்து ஒதுங்கியிருந்த எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான ஈலான் மாஸ்கின் இந்த அதிரடி பதிவு இன்றைய பேசும் பொருளாக மாறியுள்ளது. பேரா மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபுடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ A1 பிக் ஃபாலிம்க்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், சாரி, குர்தா, குர்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்துல, தரமான பொருட்கள் நியாயமான விலையில. ஃபுடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.